ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் சும்மா வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட் சீனுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம நிவினுக்காக வெயிட் பண்ணி பார்த்தவங்க கடைசியில் நம்ம யமுனாட்ட பேச்சு வாங்கினது தாங்க மிச்சம். இப்படி எல்லா சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகிறியேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயே இறக்கப்படுற நிலைமையில் இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு விஜய்கிட்ட சும்மா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு தெரியும். டேய், ஒன்றுமே தெரியாமல் ஆர்வ கலரில் பேசாதடி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனசில் நினச்சது மட்டும் இல்லைங்க. கண்டிப்பாக இவர் இங்கே ஒரு பக்கம் யமுனாவுக்கு வாக்கு கொடுத்துறாரு. கண்டிப்பாக நான் உனக்கு நாளைக்கே நிவினுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்ல இந்த மாமாவை நம்புமான்னு சொல்ல நான் உங்களை நம்புறேன் மாமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சீரியஸாக இறங்கிச்சு. இப்படி ஒரு விஷயம் இங்கே போயிட்டு இருக்கும் போது இது சும்மா டம்மி பீஸ் மாதிரி காமெடி பீஸாக உள்ளே வந்துட்டு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தானே நிவினை வரக்கூடாதுன்னு சொன்ன, நீ தானே சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப பேசுது இந்த பொண்ணு. எடியே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி, மாமா உன் மேலே வச்சிருக்க லவ் நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடின்னு இவரோட ரியாக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஆர்வ கலரு, நீ உன் விஷயத்தில் இதாவே இரு, நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நீ கஷ்டப்படாதன்னு சொன்னது. யமுனா கிட்ட காவேரியை தப்பாக நினச்சிடாதம்மா, இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே தப்பாக நினச்சிடாதா. காவேரி என் முன்னாடியே பேசினா நிவின்ட்ட, நான் அதை கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி மாமான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வர, அதுக்கப்புறம் கொஞ்சம் உசுப்பேத்தி பார்ப்போம் உரண்டை எழுப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் வம்புழுக்கிறாரு. டே நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன டென்ஷன் பண்ணி பார்க்கறல, உனக்கு என்னடா அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குது, இந்த கரடி மூஞ்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நிவின் கால் பண்ணால் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கொடுத்தா வெளியே இல்லைன்னு போய் சொல்கிறாரு. நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருடா நான் அவனுக்கு காப்படிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நிவின் சாரி இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ எதுக்குடா என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் அவங்கள நேரில் மீட் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னத்தை பேச போகிறானுங்களோ தெரில. இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுல நம்ம காவேரியோடைய வாழ்க்கை இப்படி அந்த இடத்துல ஊஞ்சலாடுதேமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கணும் மாட்டுக்கு. சரி, கடைசியில் எப்படியோ காவேரிக்கும் விஜய்க்கும் ரூட்டு கிளியர் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.